Hello traders, good afternoon. This is Keith here. ஸோ இன்னைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன் அண்ட் மார்க்கெட் வியூ நம்ம எப்படி வச்சோன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட வியூ என்னவா இருந்துச்சுன்றதை சொல்கிறேன். ஸோ நம்மளோட வியூ வந்து இன்னைக்கு புல்லிஷாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபார்மேஷன் ஹையராக மார்க்கெட் ஹையை பிரேக் பண்ணிக்கிட்டே கண்டினியூஸாக மொமெண்டம் க்ரியேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் நேற்றும் பார்த்தீங்கன்னா வியூ எப்படி இருந்துச்சுன்னா நமக்கு சூப்பர் புல்லிஷாகவே முடிஞ்சிச்சு. ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் புது ஹையை நேற்று மார்க்கெட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நம்மளுக்கான எக்ஸிக்யூஷன் வந்து கிளியர் கட் பையிங் சைடில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன். ஸோ இவ்வளோ நாள் கண்டினியூஸ் மொமெண்டமாக இருந்தது மார்க்கெட்டு. இன்றைக்கி அரௌண்ட் ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மீடியமான ஒரு கேப் டவுன் தான் சொல்லுவேன். ஸோ இமீடியட்டாகவே என்ன ஆச்சுன்னா 930 கேண்டில் வந்து சப்போர்ட் கிரியேட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட சப்போர்ட்டும் 930 கேண்டிலோட லோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இதை வந்து நம்ம ஒரு இதை சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம். இமீடியட்டாகவே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா கைண்ட் ஆஃப் வி பேட்டர்ன் மாதிரியே பிரேக் பண்ண ட்ரை பண்ணுச்சு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இமீடியட்டாக கிரியேட் பண்ணுச்சு. பட் ஆனால் என்னாச்சுன்னா ஒன்ஸ் கிராஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை கிராஸ் பண்ண உடனே மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு. ரிஜெக்ட் பண்ண உடனே ஒரு சின்னதாக ஒரு 73 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபால் மாதிரி கைண்ட் ஆஃப். ஸோ நான் என்னோட பயஸ் வந்து புல்லிஷ் இருக்குன்னா நான் புல்லிஷ் எடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன செட் பண்ணிட்டேன்னா இமீடியட்லி சப்போர்ட் எடுத்து வந்த உடனே இந்த ஜோன், அதாவது 1040 ஜோனை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் எப்படி செட்டில் ஆகுது இதைப்படி நான் இங்கே பிரேக் பண்ணால் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு மோஸ்ட்லி கேப் டவுன் ஆனதுனால பை அண்ட் டிப் மார்க்கெட் தான் பார்க்கணும். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து கீழே வருதோ அப்போ என்ட்ரி எடுக்கணும். வெயிட் பண்ண உடனே இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகுது. பட் ஆனால் இந்த ஜோனை டெஸ்ட் பண்ணல. அகெயின் மார்க்கெட் கீழே வருது, அகெயின் போகுது, கீழே வருது. இப்போ என்ன வெயிட் பண்ணிக்கிட்டேன்னா கீழே தான் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ இமிடியேட்டாக வந்தது இந்த 11 o'clock கேண்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலோட லோவை மட்டும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ இங்கே பையர் இருக்கான் அப்படின்றத பேஸ் பண்ணி என்னோட என்ட்ரி 11:55 கரெக்டாக என்ட்ரி ஆகிருக்கேன். இந்த கேண்டில் மூவ் ஆகிறப்ப என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இமிடியேட்டாக என்ட்ரி போயிட்டேன். 23,950 என்ட்ரு ஆகிட்டேன். இந்த ஆரோ கூட பாருங்கள், என்ட்ரி எக்ஸாக்ட்லி 133.80 இந்த கேண்டில் மார்க் பண்ணுறேன். இங்கே டார்கெட் பார்த்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் இங்கேருந்து. அப்போது 154 தான் டார்கெட். மார்க்கெட் வந்து நல்லாவே சைன் காட்டுச்சு எனக்கு இன்னைக்கு வந்து புல்லிஷ் தான் இருக்க போகுது அப்படின்றத. பட் கேப் டவுன் ப்ளஸ் அந்த கேப் ஃபில்லிங் நடக்கணும். ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணிட்டேன்னா டபுள் கன்ஃபர்மேஷனோட போன்றதுக்காக வெயிட் பண்ணேன். என்னோட எக்ஸிக்யூஷன் வந்து கொஞ்சம் நீங்களே பார்த்துருப்பீங்க 11:57 தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப பொறுமையாக பேஷன்ஸாக வெயிட் பண்ணேன் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும். இமீடியட்டாக வந்தாலும் 133 இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 8.30 பாயிண்ட்ஸ் கிட்ட போச்சு. பட் இமிடியேட்டாக என்ன ஆச்சுன்னா எனக்கு ஸ்லைட்லி இந்த ஆப்ஷன் கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி, ஐ மீன் கொஞ்சம் வீக் ஆன மாதிரி ஃபீல் ஆனதுனால இமிடியேட்டாகவே வந்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் ஒரு பிக் ரெட் கேண்டில் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நான் இங்கே இந்த 12:30 கேண்டில் கிட்ட எக்ஸிட் ஆனேன். அடுத்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன். நம்ம எஸ்எல்லேருந்து இன்னைக்கு கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டோம். 40 பாயிண்ட்ஸ் கிட்ட கேண்டில் அன் பண்ணிட்டு அகெயின் நல்ல ஒரு ஆப்ஷன் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து 1240 கேண்டில் பார்த்தீங்கன்னா லோவாக இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா 1240க்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த 15 110 கேண்டில்ஸ்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள் 15 110 கேண்டில்ஸ்லாம் ஆப்ஷன் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஸ்டாப் லாஸ் ஆக்சுவல் ஸ்டாப் லாஸ் அன் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஸ்க்கான சைன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு. பட் ஆனால் நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்ன்றனால நான் ரீஎன்ட்ரி ஆகலை. ஸோ ட்ரேடை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சம்திங் ஒரு 24,000 லெவல்ஸ்க்கு டச் பண்ணதுக்கப்புறம் ஃபால் ஆகும்னு எதிர்பார்த்தேன். பட் அதுக்குள்ளே மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்துருச்சு. பொசிஷன் வந்து 130 rupees ப்ராஃபிட்டு. ஆர்டர்ஸ் வந்து 11:57 என்ட்ரி ஆகியிருக்கேன். 12:36 எக்ஸிட் ஆகிட்டேன்.
ஓகேங்களா? 520 குவான்டிட்டிஸ், 520 குவான்டிட்டிஸ். ஸோ இன்னும் ஃபர்தராக நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் வந்து கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.